என்னடி என் பர்த்டேக்கு வந்தா எப்பவும் கலகலப்பா இருப்ப, இன்னைக்கு ஏன் டல்லா இருக்க? இத பாரு, ஸ்வீட் கூட சாப்பிடலையே. மனசு கசந்து போயிருக்கும் போது சாப்பிட தோணல. ஏண்டி இப்படி சொல்ற? குழந்தை உண்டா இருக்குங்கிற ஸ்வீட்டான செய்தியை சொன்ன, இப்போ ஏன் இப்படி பேசுற? உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைதான், ஆனா என் வாழ்க்கையில இல்ல, என் அண்ணனோட வாழ்க்கையில. ஒண்ணுமில்ல, ஒரு பொண்ணு எங்க அண்ணன் காதலிச்சிருக்காரு. அந்த பொண்ணு வேற யாரையோ காதலிச்சிருக்கா போல இருக்கு. இது தெரிஞ்சதுல இருந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. குடிப்பழக்கமே இல்லாத எங்க அண்ணன் அவளை மறக்க முடியாம குடியிலேயே மிதக்க ஆரம்பிச்சுட்டாரு. எங்க அண்ணனை நினைச்சு நானும் எங்க அம்மாவும் கண்ணீர்ல மிதக்கிறோம். வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? எங்க அண்ணன் ரொம்ப சென்சிட்டிவ்டி. மனச மாத்திக்கிற பக்குவம் அதுக்கு இல்ல. சரிடி, டைம் ஆச்சு. ஹாய் கண்ணன், உங்களுக்கு 1100. உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்களே. அப்பா பார்க்கணுமா என்ன? மேல போய் பாருங்களேன். இல்லங்க, யாராவது விஐபி வந்திருப்பாங்க. இப்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் வெயிட் பண்றேன். வழக்கம் போல பணம் கொடுக்கத்தானே வந்திருக்கீங்க. கரெக்டா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆமா, நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஏதாவது மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கா? இது வரைக்கும் ஒன்னும் ப்ரோக்ராம் இல்ல. அப்போ நாளைக்கு எனக்கு பர்த்டே, ஈவினிங் பார்ட்டி இருக்கு. நீங்க அவசியம் பார்ட்டிக்கு வரணும். வர்றது மட்டும் இல்ல, ஒரு பாட்டு கூட பாடணும். இந்தாங்க இன்விடேஷன். தேங்க்யூ. அது இதுன்னு சொல்லி வராம இருந்துடாதீங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்னை ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வரேன். ஏண்டி, டைம் ஆச்சு, கேக் வைக்கலையா? அப்பாவுக்காக வெயிட் பண்றியா? இல்லடி, கண்ணனுக்காக வெயிட் பண்றேன். அவன் எங்கடி வரப்போறான்? கொஞ்சம் இருங்கடி, பாத்துட்டு வந்துடுறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.